மார்நாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வார்த்தையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு தம்முடைய மகிமையும் தம்மையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். கூட இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். நான் ஆண்டவரை கும்பிடுறேன், ஆண்டவரை சேவிக்கிறேன், அது மட்டும் இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்ன்னு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிந்தால்தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அவரோடு பழக முடியும். இப்ப நம்ம கூட இருக்கிற நபர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. அவங்களுக்கு இன்னும் பிடிக்கும், இன்னும் பிடிக்காது, அவங்களுக்கு இது தெரியும், இது தெரியாது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இது, அவங்களுடைய வீக்னஸ் இதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற மனுஷங்களை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம்ல. அதே போல நாம் சேவிக்கிற ஆண்டவர், நாம் வணங்குகிற தேவன், நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நம்ம தெரிந்து கொள்ளும். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சங்கீதம் 96:4. வசனம் சொல்லுகிறது, அவர் பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கார். அப்படின்னா அவர் வணக்கத்திற்குரியவர் அப்படின்னு அர்த்தம். அவர் சேவகத்திற்கு உரியவர்னு அர்த்தம். ஆண்டவர் வணக்கத்திற்குரிய ஒரு ஆண்டவரா இருக்கார். இப்ப இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்வார்கள், அவர் ஒரு பெரிய ரெவல்யூஷனல் லீடர், அவர் புரட்சி செய்தார், அவர் ஜனங்களுக்கு நல்ல உபதேசங்களை போதிச்சார், இஸ் a குட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி நோக்கத்துல தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு மனுஷனுடைய கேட்டகரியிலே கீழே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல, அவர் மனித ரூபத்துல வந்தாலும், மனுஷங்களோடு வாழ்ந்தாலும், மனிதர்கள் கூட சஞ்சரித்தாலும் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் மிகவும் பெரிய தேவனா இருக்கிறார். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவராக, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள், நம்ம வாழ்க்கையில இருக்கிற சோர்வு, பலவீனம், இதெல்லாம் நீக்கி நமக்கு உதவியும் ஒத்தாசையும் செய்கிறவரா இருக்கார். அது மாத்திரமுள்ள, வசனம் சொல்லுகிறது, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அப்ப நம்ம நிறைய உலகத்துல மனுஷங்க நிறைய கடவுள் வச்சிருப்பாங்க, இப்படி அப்படின்னு ஒவ்வொரு டிவிஷன்ஸ் இருக்கும். ஒரு ஜனங்கள் இதுதான் தேவன். ஒரு சில பேர் இயற்கை தேவனா சொல்லுவாங்க, ஒரு சில பேர் அவர்கள் தன்னுடைய மனசாட்சி தேவனா சொல்லுவாங்க, ஒரு சில பேர் மனிதர்களே கிரேட் லீடர்ஸ் எல்லாம் தேவனா சொல்லுவாங்க. அப்படி அல்ல, கடவுள் ஒருவரே. அவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாரும் கிடையாது. அவரை அல்லாமல் வேற தேவன் கிடையாது. அவரை அல்லாமல் வேற ஆண்டவர் கிடையாது. அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவரும், அவர் ஒருவரே பெரியவருமா இருக்கிறார். பெரியவர்னா எல்லா வல்லமை, எல்லா மகிமை, எல்லா பராக்கிரமம், எல்லாமும் நிறைந்தவராய் இருப்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவரா இருக்கார். தம்முடைய வார்த்தை அனுப்பி நன்மையான காரியத்தை செய்கிற ஆண்டவரா இருக்கார். பூமியை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அவர் மெனக்கிட்டு அவர் எழுஞ்சு போய் காரியத்தை செய்யல. அவர் எழுஞ்சு போய் இதை மாத்திர அதை மாத்திர அப்படி எதுவுமே செய்யல. அவர் பூமியை உருவாக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை போய் நன்மையான காரியத்தை செய்கிறது. அவர் சூரியன் உண்டாக கடவுதென்றார், சந்திரன் உண்டாக கடவுதென்றார். அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை போய் அந்த சூரியனும் சந்திரனும் உண்டாக்கி கொடுக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்தவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை அத்தனை வல்லமை இருந்தது. வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமா இருந்தது. அப்ப வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. அவர் ஒருவரே வணக்கத்திற்குரியவர். மனுஷங்களை கடவுளா சில டைம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஐயோ, இவர் இப்படி செஞ்சார், அவர் அப்படி செஞ்சார், இவர் தான் கடவுள், இவர் சொல்றது இல்ல. மனிதர்கள் தான். மனிதர்கள் எத்தனை காரியம் செய்யட்டும், அவர்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கட்டும், அவர்கள் என்ன வேணா செய்யட்டும், அவர்கள் அழகாய் பேசட்டும், உலகத்துல எந்த மனுஷங்களுக்கும் இல்லாத வித்தியாசமான காரியங்கள் மனுஷங்களுக்கு இருக்கட்டும், என்ன இருந்தாலும் மனிதர்கள் தான், கடவுள் தான். அப்போ மனிதர்கள் மதிப்பிற்குரியவர்கள், அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்களை நேசிக்கலாம். ஆனா வணக்கத்திற்குரியவர், தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறது, சேவிக்கிறது, நம்புறது, இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஆண்டவர்ட்ட மட்டும்தான் இருக்கு. மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனா கர்த்தர் மாத்திரம்தான் எப்பயுமே நிலையா இருப்பார், நிரந்தரமா இருப்பார். நம்மோடு எப்பொழுதுமே அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவரா இருக்கார். அப்ப நம்முடைய ஆண்டவர் இத்தனை பெரிய தேவனா இருக்கும் பொழுது நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை.
முன்னாடி நான் சொன்னேன்ல, நம்ம ஏன் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அவரோட தான் வாழ போறோம், அவரோட தான் பழக போறோம், அவர்கிட்ட தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறோம், எல்லாம் செய்ய போறோம். அப்போ அவர் எப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொள்ளணும்ல. அவர் பெரியவர். பெரியவர்னா ஹைட்ல பெரியவரா? இல்ல, எல்லாவற்றிலுமே அவர் பெரியவர். அவர் வல்லமையிலே சிறந்தவர், அவர் ஞானத்திலே சிறந்தவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவருடைய சமூகம் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கும். நம்மை நடத்துகின்ற தேவன், நம்மை அபிஷேகம் செய்கின்ற தேவன். நமக்கு எல்லாவற்றையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, அவன் பிறப்பிலிருந்து மரணிக்கும் வரை என்னென்ன காரியங்கள் அவனுக்கு தேவையோ எல்லாவற்றையும் பூரணமாய் சந்திக்கிற ஆண்டவரா இருக்கிறார். இப்ப நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுமே பூரணமாய் செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை? பாதுகாப்பு தேவையா? உங்க வாழ்க்கையில உங்களை சுகப்படுத்த காரியம் தேவையா? தேவைகள் சந்திக்கப்படணுமா? உங்க வாழ்க்கையில என்ன குறையோ அந்த குறைகள்லே கிறிஸ்து உங்களுக்கு நிறைவா இருப்பார். அவர் அதனால்தான் பெரியவர். ஏன்னா மனிதர்களால் செய்ய முடியாது எல்லாவற்றுமே அவரால் செய்ய முடியும். மனுஷங்களால் என்னென்ன செய்ய முடியாதோ சகலவற்றுமே அவரால் பூரணமாய் செய்து கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட தேவன், அப்பேற்பட்ட ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு மகிமையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். அப்பேற்பட்ட மகிமையான தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பெரியவர், அவர் பராக்கிரமம் செய்கிறவர், அவர் ரட்சிப்பின் தேவன். நம்மை ரட்சித்து நம்மை நடத்த அவர் போதுமானவரா இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தையும் உங்களை ரட்சிக்கணும், உங்களுக்கு நன்மையான காரியம் வேண்டுமா, இல்ல ஏதோ ஒரு பாவத்துல சிக்கி கொண்டிருக்கீங்களா, குறைகள் இருக்கீங்களா? ஒரு சில மனுஷங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாரமா இருக்கும், ரொம்ப கவலையும் கஷ்டம் நிறைந்ததா இருக்கும். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில அவங்களுடைய பாஸ்ட் அவ்வளவு மோசமா இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, கஷ்டப்பட்டுட்டு வழியிலும் வேதனையும் நிறைந்தவர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மனுஷங்களுக்கு வாழ்க்கை மேல ஆசை இருக்காது, எதுவுமே விருப்பம் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, வாழ்க்கை மேல எந்த ஒரு விருப்பமே இருக்காது. ஏதோ வாழ்றோம், இருக்கிற வரையும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மறிச்சு போயிடுவோம். அப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சோ அதெல்லாம் நம்ம எடுத்து தூர போடுவோம். அப்பேற்பட்ட மனிதர்களா இல்லாமல் ஆண்டவரை மாத்திரம் சேவிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை கொடுத்து நம்மள பூர்ணமாய் நிறைத்தருளுகிற தேவனா இருக்கார். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகளை குறித்து யோசிக்காதீங்க. ஏன்னா அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் ஒரு இடத்துல கேட்கிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால் அதிசயம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில இது ரொம்ப கஷ்டம், இதுல இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இதை சரி பண்ண முடியாது, இதுல இவ்வளவு பாரம் இருக்கு, நீங்கள் நிறைய காரியத்தை சொல்லிக் கொள்ளலாம். அப்படி அல்ல, என் தேவனால் எல்லாம் முடியும். அவரால் எல்லா காரியத்தையும் சுலபமா செய்ய முடியும். அவரால் எல்லா மகிமையான காரியத்தையும் செய்ய முடியும். அவருக்கு நன்மையான காரியத்தை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் நீங்க முடியாது, கஷ்டம், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நீங்க என்னென்ன காரியத்தை குறித்து பேசுகிறீர்களோ அதெல்லாம் தேவன் சுலபமாய் மாற்றுவார். அதெல்லாம் தேவன் தலைகீழாக மாற்றுவார். அதெல்லாம் தேவன் பூர்ணமாய் அழகாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கார். உங்க வாழ்க்கை எவ்வளவு கசப்பா இருக்கட்டும், அதெல்லாம் தேவன் மதுரமாய் மாற்றுவார். எவ்வளவு வேதனை நிறைந்ததா இருக்கட்டும், அதெல்லாம் தேவன் அழகாய் மாற்றுவார். எவ்வளவு பாரம் நிறைந்ததா இருக்கட்டும், அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் ரொம்ப அழகாய் மாற்றுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், வசனம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மனுஷனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து அவர் தேசத்தின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் அவர் எங்க பாக்குறாரு பாருங்க. உலகம் ஒரு மனுஷன் புழுதியிலும் குப்பையிலும் இருக்கும்போது கண்டு கொள்ளாது. ஆனா ஒரு மனிதன் புழுதியிலும் குப்பையிலும் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் அந்த மனிதர்கள் மேல் போகிறது. அவர் அந்த மனிதர்கள் மேல் பார்த்து அவர்களை எடுத்து அந்த புழுதிலும் குப்பையிலும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி வெறுத்து போய் ஏதோ கடமைக்கு வாழணும், மறிக்கும் தோணாது, மறிக்கும் பயமா இருக்கும். அப்ப வாழ்க்கையே வெறுப்பா இருக்கும். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாரம், அவ்வளவு காரியங்கள் இருந்தாலுமே அவர் எப்படின்னா அந்த மனுஷனை எடுத்து அந்த மனுஷனுடைய மனநிலையை மாத்தி அந்த மனுஷனுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அந்த மனுஷனை ஆசிர்வத்து அந்த மனுஷனை எல்லா காரியங்களும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சந்திச்சு அவனை தேசத்தின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, அது என்ன தேசத்தின் அதிபதிகள், ராஜாக்கள். பூழிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஒரு நன்மையான காரியத்தை கொடுத்தார், வாழ்க்கையை மாத்தினா, இதை செய்த அதை செய்தார்னா ஓகே, லாஜிக். ஆனா தேசத்தின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்கு தேசத்தின் அதிபதிகள் ராஜாக்களோடு யார் உட்கார்வார்கள்? அந்த தேசத்தின் போக்கை மாற்றுகிறவர்கள் தான் அவர்களோடு கூட உட்கார்வார்கள்.
தேசத்தின் அதிபதிகள், ராஜாக்கள் எதுக்காக அவர்கள் இருக்காங்க? அந்த தேசத்தை ஆளுகை செய்ய, தேசத்தை நடத்த, தேசத்துல நன்மையான காரியத்தை செய்ய, இதற்கு தானே அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களோடு போய் உட்கார வைக்கிறார்னா, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட பங்கு, எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, அந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை பூர்த்தியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்ட அதிசயமான தேவன், எப்பேற்பட்ட பயங்கரமான தேவன். இதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் பெரியவராயிருக்கிறார். ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்கு இத்தனை பெரிய காரியம் கொடுக்கும் பொழுது அவர் பெரியவராயிருக்கிறார். பெரிய தேவன், மகிமையான தேவன், பராக்கிரமம் நிறைந்த தேவன். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுக்காக சர்வத்தையும் செய்து கொடுக்க அவர் போதுமான ஆண்டவரா இருக்கார். அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள். அவரை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கொண்டிருங்கள். அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருங்கள். தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார், விசேஷ காரியத்தை செய்வார். அவர் நம்முடைய ஆண்டவர் ஞானம் நிறைந்தவர், பலம் நிறைந்தவர், அற்புதம் நிறைந்தவர், ஆலோசனை நிறைந்த கர்த்தரா இருக்கார். நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்மை நடத்துவார், புதிய புதிய காரியத்தை செய்வார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையுமே சரி செய்வார், தேவைகளை சந்திப்பார். உங்க வாழ்க்கையில எது பாரமா இருக்கோ, உங்க வாழ்க்கையில எது நீங்க வெறுத்து போய் இருதயம் நசுக்கப்பட்டிருக்கோ, அது எல்லாவற்றையுமே தேவன் சரி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை உறுதியை பற்றி பிடிக்கணும். ஆண்டவரே, உன்னை சார்ந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நம்பி கொண்டிருக்கிறேன், உண்மையே நான் உறுதியை பற்றி பிடிக்கிறேன், என்னை நடத்துங்க சுவாமி, எனக்கு விசேஷ காரியத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, மகிமையான காரியத்தை வாழ்க்கையில செய்து கொடுங்க. நம்ம அவரை நோக்கி கேட்கும் பொழுது ஆண்டு உடனே நம்முடைய வாழ்க்கையில குப்பையிலிருந்து எடுத்து அரியணையில நம்மளை உட்காரும் வரை அவர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். நம்ம வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். ஒரு மனிதன் தன்னை நம்பும் பொழுது, ஒரு மனிதன் தம்மையே பற்றி பிடிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் அந்த மனுஷன் மேல எவ்வளவு குறை, எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு தவறு இருந்தாலும் அவன் என்னை நம்பிக்கொண்டிருக்கான், அவன் என் நாமத்தை அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிஞ்சிருக்கிறான். நாமம்னா இப்ப நம்ம ஆண்டவர் குறித்து தியானிக்கிறோம்ல, கர்த்தர் பெரியவர். அப்ப அவருடைய நாமத்துல ஒன்று அவர் பெரிய தேவனா இருக்கார். அப்போ அவனுக்கு நான் யாருன்னு தெரியும். அப்போ என்ன யாருன்னு தெரியும் போது அந்த மனிதர்களை நான் அப்படியே விட முடியாது, அவர்களை அப்படியே நான் கைவிட முடியாது. அவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்வேன், அவர்களுக்கு மகிமையான காரியத்தை செய்வேன், அவர்களுக்கு பராக்கிரம் நிறைந்த காரியத்தை செய்வேன், அவர்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அவரை நம்பிக்கொண்டு, அவரை சார்ந்து கொண்டு, அவரை உறுதியை பற்றி பிடிக்கிற ஜனங்களுக்கு தேவன் விசேஷ காரியத்தை செய்வார், தேவன் பலமான காரியத்தை செய்வார், தேவன் மகிமையான காரியத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிக்கணும், அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கணும். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கிறிஸ்துவை உறுதியை பற்றி பிடிக்கணும். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், குறைகள் வரும், எல்லாம் வரும். ஆனா அவரை மட்டும் உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்காக சகலவற்றையும் செய்து கொடுக்க அவர் ஒருவர் போதுமான தேவனா இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர் உறுதியை பற்றி பிடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவரை சார்ந்து கொண்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவரை நீங்க நம்பி கொண்டிருக்கீங்க, இதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அதை மாத்திரம் செய்து கொடுங்க, அவரை மாத்திரம் உறுதியை பற்றி பிடிங்கள். அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது விசேஷமான காரியத்தை, பூரணமான காரியத்தை, நிச்சயமான காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்து கொடுப்பார். ஒரு விசாண்டு நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர் தானே, நீ நன்மையான காரியத்தை செய்கிறவர் தானே ஆண்டவரே, அப்ப நீர் ஒருவரே துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரா இருக்கேன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப வணக்கத்திற்குரியவர் கிறிஸ்து ஒருவரே. மனிதர்களை சேவிக்காதீங்க, மனுஷங்களை நேசிங்க. ஆண்டு சொல்லுங்க, மனிதர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல, ஒரே தேவன். அவர் சொல்லுவாங்க, கடவுள்ல இவர் ஒருத்தருங்க. அவர் ஒருத்தர் இல்ல, அவர் ஒருத்தர் மட்டும்தான் கடவுள். இயேசு மாத்திரமே தேவன், கிறிஸ்து மாத்திரமே கடவுள், வேறே தேவன் அல்ல, வேறே கடவுள் அல்ல, கிறிஸ்து ஒருவரே. அப்ப அவரையே நம்ம நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது விசேஷமான காரியத்தை செய்வார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, கிறிஸ்து மரித்தவர், அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். நாம் மரணத்தை ருசி பார்க்க கூட நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தாரே தவிர அவர் இன்றளவும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உணர்வுள்ள தேவன், அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்காக பலமான காரியத்தை செய்து நமக்காக விசேஷமான காரியத்தை கொடுக்கிற ஆண்டவரா இருக்கார். அவரை சார்ந்து கொள்வோம்,
அவரை உறுதியை பற்றி பிடிப்போம், அவரை நம்பிக்கொண்டிருப்போம். தேவன் பலமான காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார். ஒரு விசாண்டு நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு நன்மையான காரியத்தை செய்யுங்க, என்னை நிறைத்தருளுங்க, எனக்கு எல்லாவற்றையும் செய்து எனக்கு மென்மையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டு நோக்கி எல்லோரும் ஒரு விசை ஜெபிக்கலாம். சந்தேகப்படாதீங்க, நீங்க யாராவானா இருக்கலாம். நீரை நோக்கி ஒரு வாட்டி நீங்க ஜெபிங்க. எசப்பா, நீர் பெரியவன்னு சொல்லியிருக்கு. நீர் உம்முடைய வல்லமையை வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு அதிசயம் செய்யுங்க, எந்த விஷயத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். இப்ப ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். வாங்க ஜெபிக்கா. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நிரந்தரமான நேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய சாந்தம், பொறுமை, அமைதி, அன்பு நிறைந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனே, நீர் பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரரா இருக்கிறீர், நீர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரா இருக்கிறீர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரா இருக்கிறீர் ஆண்டவரே. கனம் நிறைந்தேன் ஆண்டவரே, ரட்சிப்பின் ஊற்றாகிய தேவனே, கண்மலையாகிய கிறிஸ்துவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு மகாராஜாவை துதிக்கிறேன், ஏகோவா ஈரேமை துதிக்கிறேன், ஏகோவா நித்தியமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ நடத்துங்க, நீ ஆசீர்வதிங்க, விசேஷ காரியத்தை கொடுங்க, பூர்ணமான காரியத்தை கொடுங்க, மகிமையினால் நிறைத்தருளுங்க, சர்வ காரியத்தையும் செய்து நீர் அவர்களுக்கு மேன்மையான காரியத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே விளங்க கடவுது ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு பலமான காரியத்தை செய்து கொடுங்க ஆண்டவரே. அதில் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து இயேசுவை துதிக்கிறேன், ஜீவாதிபதியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்து அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற போறமைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. நீங்க ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க, வல்லமினால் மகிமையால் நிறைத்தள்ளுங்க. அவங்க வாழ்க்கையில என்ன குறைகள் எல்லாம் நீக்கி மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.